Good morning, 11th Standard Accountancy. Unit 3 Illustration 4 and Exercise 4 நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ Illustration 4ல பாருங்கள், started business with cash, goods, machine அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 ஐட்டம்க்கான செப்பரேட் காலம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கான ரெஸ்பெக்டிவ் அமௌண்ட்ஸை காப்பி பண்ணணும் அதோட பிளேஸில். ஓகேவா? கேஷில் ப்ளஸ் 20,000, ஸ்டாக்கில் 12,000, மெஷினில் 8,000. கேபிட்டல் சைடு அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 3 அமௌண்ட்டையும் டோட்டல் பண்ணி ப்ளஸ் போட்டு அந்த டோட்டலில் கேபிட்டல் சைடு எழுதணும். 20,000, 12,000, 8,000 மூணையும் நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களோட டோட்டல் வந்து 40,000. அதுதான் நம்ம வந்து கேபிட்டல் சைடில் எழுதியிருக்கோம். ப்ளஸ் 40,000 அப்படின்னு ஈக்குவேஷன் ஒன்றும் இல்லை, அதை அப்படியே கேரி டவுன் பண்ணி எழுதிக்கணும். ஓகே, நம்ம எப்போவுமே அதுக்காக தான் ஒரு சம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அசட் சைடில் ஒரு 5 காலம் அளவுக்கு நம்ம ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கேபிட்டல் காலம் ஓப்பன் பண்ணணும். ஓகே, ஏன்னா நம்ம சம் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் படிக்க தான் நமக்கு தெரியும் இன்னொரு காலம் ஓப்பன் பண்ண போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் 3 காலம்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட டோட்டல் வந்துட்டு கேபிட்டல் சைடு அப்படியே காப்பி பண்ணிடணும். 40,000 நம்மளுக்கு கேபிட்டல். நெக்ஸ்ட்டு, பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் ரமணி ஆன் கிரெடிட் 7,000. அதாவது 7,000க்காக நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 7,000க்கான கூட்ஸ் வந்து உள்ளே வந்திருக்கும். அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸுங்கிறதுனால நம்ம லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ப்ளஸ் 7,000. நெக்ஸ்ட், பேமெண்ட் மேட் டு ரமணி இன் ஃபுல் செட்டில்மெண்ட். அதாவது ரமணிக்கான ஃபுல் செட்டில்மெண்ட்டையும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு அப்படின்னு டிரான்சாக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ 7,000 நம்ம கட்டியிருக்கணுமா? ஆனால் அமௌண்ட் சைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6,900 தான் கொடுத்துருக்காங்க. அப்போது 7,000 நம்ம கட்டினதாக கணக்கு வச்சுக்கணும். ஆனால் 6,900 தான் பே பண்ணியிருக்கோம். நடுவில் இருக்க 100 rupees என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்க கொடுத்த டிஸ்கவுண்ட். ஓகே, டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கேபிட்டல் சைடு அது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது என்னது 100 rupees ஒரு ப்ராஃபிட் மாதிரி தான், ஒரு ஆஃபரு. ஸோ அதனால் கேபிட்டல் சைடு வந்து ப்ளஸ் போட்டு அந்த அமௌண்ட் அதாவது 100 rupees எழுதிக்கணும். ஓகே, ஆனால் நம்ம கேஷ் எவ்வளோ தான் கொடுத்துருக்கோன்னா 6,900 தான் கொடுத்துருக்கோம். ஆனால் ஃபுல் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறதுனால ஃபுல் செட்டில்மெண்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு அப்படிங்கிறதுனால லைபிலிட்டி சைடில் நம்மளோட 7,000மே நம்ம வந்து மைனஸ் பண்ணிடணும். ஓகேவா? கழிச்சிடணும். ஓகே, 7,000 கொடுக்க வேண்டியது 7,000 கொடுத்த மாதிரி, ஆனால் 6,900 தான் கேஷில் நம்ம வந்து கட்டியிருக்கோம். 100 rupees என்னது? ஒரு டிஸ்கவுண்ட், அவங்க கொடுக்குற டிஸ்கவுண்ட். ஸோ 100 rupees நம்மளுக்கு ப்ளஸ். கேஷ் வந்துட்டு 6,900 rupees என்னாச்சு? மைனஸ் வேணால் போயிடுச்சு. 100 rupees நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் மாதிரி, அதனால் கேபிட்டல் சைடில் நம்ம ப்ளஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு, லைபிலிட்டி சைடில் 7,000மே நம்மளோட செட்டில்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ மைனஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட், சோல் கூட்ஸ் டு ராஜன் ஆன் கிரெடிட் காஸ்டிங் 5,400 ஃபார் 6,000. கிரெடிட் சேல் பண்ணியிருக்கோம். 5,400 தான் அந்த ஸ்டாக்கோட ரியல் வேல்யூ, ஆனால் நம்ம 6,000க்கு சேல் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்னது? ஒரு ப்ராஃபிட் வருது இல்லையா? 5,400க்கான ஒரிஜினல் ஸ்டாக் என்ன ஆகிடுச்சு? நம்ம பிஸ்னஸ் விட்டு போயிருக்கு. 6,000 என்ன ஆயிருக்கு அப்படின்னா 6,000 வந்து அவங்க நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட். ஸோ டெட்டார் சைடில் ப்ளஸ் 6,000 வரும். 2 அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணுங்கள், உங்களோட ப்ராஃபிட் கிடைக்கும். 600 rupees நம்மளோட ப்ராஃபிட். ஏற்கனவே சொன்ன இல்லையா, ப்ராஃபிட் வந்து எங்கே வரும்? கேபிட்டல் சைடில் ப்ளஸ் போட்டு அந்த ப்ராஃபிட் எழுதணும். ஸோ இப்போ நான் காட்டுறேன். ஸ்டாக்கில் 5,400 வெளியே போயிடுச்சு. டெட்டார்ஸில் 6,000 rupees நம்மளுக்கு வர வேண்டிய அமௌண்ட் ப்ளஸ் 6,000. ப்ராஃபிட் எவ்வளோ? கேபிட்டலில் ப்ளஸ் 600 போடுறோம். ஓகே, கிரெடிட் அப்படின்னாலே அதாவது சில டைம்ஸ் வந்து கிரெடிட்னு கொடுத்துருப்பாங்க, சில டைம்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஹைலைட் இட். ஓகே, இம்பார்ட்டண்ட் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். 100 rupees ஆஃபர், டிஸ்கவுண்ட்டை, கிரெடிட்டை கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ராஃபிட் வருது. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ? 600 rupees நம்மளுக்கு ப்ராஃபிட். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேபிட்டலில் எழுதியிருக்கோம். கேபிட்டலில் ப்ளஸ் 600ங்கிறது ப்ராஃபிட். 100 rupees மேலே அந்த ட்ரான்சாக்ஷன்லையும் அதுவும் ஒரு ப்ராஃபிட், அது ப்ராஃபிட் மாதிரி. ஓகே, ஸோ இது 2 அமௌண்ட்டும் மைனஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். அதாவது காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் ஞாபகம் இருக்கா? நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் இல்லையா?
அது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் ப்ராஃபிட் வரும். எஸ்பி மைனஸ் சிபி இல்லையா? ஸோ அதுதான் இங்கேயும். நெக்ஸ்ட்டு ரிசீவ் ஃப்ரம் ராஜன் 5,000 ஃபுல் செட்டில்மெண்ட் ஃபார் இஸ் அக்கௌண்ட் 5,800. ஓகே, அதாவது 6,000 வந்து நம்மளுக்கு அவன் வந்து கொடுக்கணும். ஆனால் வந்து 5,800 தான் கேஷில் பே பண்ணியிருக்காங்க அவங்க. ஆனால் ஃபுல் செட்டில்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், ஃபுல் செட்டில்மெண்ட் அந்த வேர்டையும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். 6,000 கொடுக்க வேண்டியது ஃபுல் செட்டில்மெண்ட்டில் அவன் முடிச்சிட்டான் அப்படின்னா டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடணும், 6,000 வந்து மைனஸ் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கேஷில் பார்த்தீங்கன்னா 5,800 நம்மளுக்கு உள்ளே வந்திருக்கு பிஸ்னஸில். அதுதான் வந்து கொடுத்துருக்கா நம்மக்கிட்ட. ஸோ 5,800 ப்ளஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கேஷ் சைடில் போடணும். கேபிட்டலில் பார்த்தீங்கன்னா 200 மைனஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா அது நம்ம கொடுத்த டிஸ்கவுண்ட் அவங்களுக்கு. ஓகேவா? நீ 200 பே பண்ண வேண்டாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ 200 என்ன பண்ணியிருக்கோன்னா மைனஸ் போட்டிருக்கோம். -200 இன் கேபிட்டல் சைடு. ஏன்னா நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, மித்தவங்க நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தா அதை வந்து ஒரு ப்ராஃபிட்டாக எடுத்துக்கணும். நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறப்போ அது நம்மளுக்கு ஒரு லாஸ் மாதிரிங்கிறதுனால மைனஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து கேபிட்டல் காலமில் நம்ம என்ட்ரி பண்ணணும். ஓகேவா? -200 அதான் இங்கே எழுதியிருக்கோம். ஈக்குவேஷனில் சப்ராக்ட் பண்ணி நம்ம அப்படியே எழுதிக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னால என்ன, லைபிலிட்டிஸ் இல்லையா? ஸோ லைபிலிட்டி சைட் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, +400 போடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு -400 ஏன் நம்ம கேபிட்டல் சைட் போட்டிருக்கோம் அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ இன்றைக்கினாலும் இது வந்து நம்ம கேபிட்டல்லேருந்து போக வேண்டிய அமௌண்ட்டுங்கிறதுனால -400 நம்ம கேபிட்டல் சைடு எழுதியிருக்கோம். லைபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும் +400, கேபிட்டல்லேருந்து என்றைக்கினாலும் இது போக வேண்டிய அமௌண்ட் அப்படிங்கிறதுனால -400 நம்ம எழுதியிருக்கோம். ஈக்குவேஷன் வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஈக்குவேஷன் காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 4. இதில் வந்துட்டு ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷு அண்ட் கூட்ஸு. ஸோ அதில் வந்து 3 ஐட்டம்ஸ் இருந்துச்சு, இதில் வந்துட்டு 2 ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கான ரெஸ்பெக்டிவ் காலமில் ப்ளஸ் போட்டு அந்த அமௌண்ட்டை காப்பி பண்ணிவிட்டு கேஷ்லேயும் ஸ்டாக்லேயும் நெக்ஸ்ட்டு கேபிட்டலில் டோட்டல் பண்ணி எழுதிக்கணும். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ், அதுதான் நம்மளோட செகண்ட் ட்ரான்சாக்ஷன். 20,000 தான் நம்மளோட ஃபர்னிச்சர் வாங்கின அமௌண்ட். ஓகே, ஸோ ஃபர்னிச்சர் 20,000 நம்மளுக்கு ப்ளஸ் ஆகும், கேஷில் 20,000 மைனஸ் ஆகும். ஓகே, -20,000 ஃபர்னிச்சரில் +20,000. ஈக்குவேஷனில் நம்ம லெஸ் பண்ணி எழுதிக்கணும். மித்ததெல்லாம் சேம் தான். நெக்ஸ்ட்டு டிப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர். அதாவது டிப்ரிசியேஷன் அப்படின்னா ஒரு அசெட் வாங்குகிறோம் அப்படின்னா அது நாளாக அது வந்துட்டு அந்த அமௌண்ட் வந்து லெஸ் ஆகிட்டே போகும், குறைஞ்சிக்கிட்டே போகும். அதை தான் நம்ம டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ நம்ம ஒரு வெஹிக்கல் வாங்குகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருந்த அமௌண்ட் ஒன்று இருக்கும், அண்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம சேல் பண்ணணும்னு நினைக்கிறப்போ அதே அமௌண்ட்டில் விற்க முடியாது, கொஞ்சம் குறைச்சி தான் விற்போம். ஏன் அந்த அசெட்டுக்கு என்னாச்சு அப்படின்னா அந்த அசெட்டுக்கு டிப்ரிஷியேட் ஆகிடுச்சு அந்த அசெட், அதனால தான். அதுதான் நம்ம டிப்ரிஷியேஷன் சொல்லுவோம். ஸோ டிப்ரிஷியேஷனுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்னிச்சர் டிப்ரிஷியேட் ஆகிடுச்சுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபர்னிச்சர் காலமில் நம்ம மைனஸ் பண்ணணும். அண்ட் கேபிட்டல்லேருந்து இது வந்து ரெடியூஸ் ஆகும் இந்த அமௌண்ட் டிப்ரிசியேஷனால், கேபிட்டல்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ டிப்ரிசியேஷன் அப்படின்னு வந்தாலே நம்ம வந்து டபுள் சைடுமே வந்துட்டு நம்ம மைனஸ் தான் பண்ணணும். அதுக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் அசெட்டுக்கும் அப்புறம் நம்ம கேபிட்டல்லேருந்தும் மைனஸ் ஆகும். நெக்ஸ்ட் டெபாசிட்டட் இன்டு பேங்க். கேஷ்லேருந்து அமௌண்ட் எடுத்து நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். கேஷில் மைனஸ், பேங்க்கில் ப்ளஸ். நெக்ஸ்ட் பெய்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் த்ரூ நெட் பேங்கிங். ஓகே, அதாவது எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் நம்ம பே பண்ணியிருக்கோம். ரெண்ட் பே பண்ணோன்னா என்ன ஆகும், கேபிட்டல்லேருந்து மைனஸ் ஆகுமா? அதே மாதிரி இதுலேயும் கேபிட்டல்லேருந்து மைனஸ் ஆகும். அவங்களே கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அதை விட நெட் பேங்கிங் வழியாக நம்ம வந்து பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேஷ்லேருந்து மைனஸ் ஆகாத அமௌண்ட் பேங்க்லேருந்து தான் நம்ம மைனஸ் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் நம்மளுக்கு மைனஸ் ஆகும். பேங்க்கில் -500, கேபிட்டலில் -500. ஈக்குவேஷன் வந்துட்டு எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. 40,000லேருந்து மட்டும் நம்ம அமௌண்ட்டை டிக்ரீஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் சோல் குட் டு ரவி காஸ்டிங் 10,000 ஃபார் 15,000. 10,000க்கான கூட்ஸ் வந்து நம்ம பிஸ்னஸை விட்டு வெளியே போயிருக்கு. 15,000 நம்மளுக்கு வர வேண்டிய அமௌண்ட். ஸோ +15,000. 5,000 நம்மளுக்கு ப்ராஃபிட். ஸோ கேபிட்டல் சைடில் +5,000 போடணும். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன்.
10,000க்கான ஸ்டாக் 10,000 வேல்யூ உள்ள ஒரு ஸ்டாக் வந்துட்டு நம்ம பிஸ்னஸை விட்டு வெளியே போகுது. ஸோ மைனஸ் 10,000. 15,000 நம்மளுக்கு வர வேண்டிய அமௌண்ட், கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் வர வேண்டிய அமௌண்ட் அப்படின்னா நம்ம டெட்டார் சைடில் ப்ளஸ் 15,000 நம்ம வந்து என்ட்ரி பண்ணுவோம். நெக்ஸ்ட் 5,000 ப்ராஃபிட்டுங்கிறதுனால கேபிட்டலில் ப்ளஸ் 5,000. ஓகேவா? அதாவது மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வரும். 15,000லேருந்து 10,000 மைனஸ் பண்ணால் 5,000 ப்ராஃபிட். மறுபடி உங்களுக்கு சொல்கிறேன், 10,000 மைனஸ் பண்ணணும், 15,000 ஆட் பண்ணணும் டெட்டார்ஸில், 5,000 ப்ராஃபிட் நம்ம கேபிட்டல் சைட் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் கூட்ஸ் ரிட்டர்ன் பை ரவி 7,500 rupees, காஸ்டிங் ₹5,000. ஆக்சுவல் வேல்யூ என்னது 5,000. ஸோ 5,000க்கான கூட்ஸை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ 5,000க்கான கூட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே வரும் இல்லையா? ஸோ ப்ளஸ் 5,000, 10,000ல் பாதி அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் 5,000 அப்புறம் பிஸ்னஸ்க்குள்ளே அது வந்துடுச்சு. அப்போ என்ன ஆகும்? 15,000 நமக்கு கொடுப்பாங்களா? இன்னும் இல்லை, கொடுக்க மாட்டாங்கன்னா பாதி குட்ஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான அமௌண்ட் தான் அவங்க கொடுப்பாங்க இல்லையா? 7,500 ரிட்டர்ன் பண்ணனால என்னாகும்? டெட்டார்ஸ்லேருந்து 7,500 நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். அவங்க வந்து 7,500 கொடுக்க தேவையில்லை. ஏன்னா 5,000க்கான கூட்ஸ் அவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டனால மீதி வந்து 7,500 மட்டும் அவங்க கொடுத்தா போதும். ஸோ 7,500 மட்டும்தான் நம்மளோட டெட்டார் சைடு இருக்கும். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான், புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு 7,500 மட்டும் இப்போ நம்மளுக்கு கொடுத்தா போதும். 5,000க்கான கூட்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. அப்போ நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோ தான் இருக்கும்? 2,500 தான் இருக்கும் இல்லையா? 2,500 மட்டும்தான் இருக்கும். மீதி 2,500 என்னாச்சு அப்படின்னா ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு வந்து குறைஞ்சிடுச்சு. ஏன்னா அவங்க கூட்ஸ் ரிட்டர்ன் பண்ணதுனால. மறுபடியும் சொல்கிறேன், 5,000க்கான ஸ்டாக் உள்ளே வந்துடுச்சு. 7,500 வந்து அவங்க வந்து கொடுக்க தேவையில்லை. ஸோ மைனஸ் 7,500 வராது அந்த அமௌண்ட். ஓகே, கொடுக்க தேவையில்லைன்னு இல்லை, கண்டிப்பாக வராது. ஸோ இப்போ உங்களோட ப்ராஃபிட் எவ்வளவு தான்? 7,500 மைனஸ் 5,000, 2,500 தான் உங்களோட ப்ராஃபிட். ஸோ 5,000லேருந்து நம்ம 2,500 மைனஸ் பண்ணி 2,500 மட்டும்தான் நம்மளோட ப்ராஃபிட் கேபிட்டலில் வரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.